ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம துபாய் டெம்பிள் போக போகிறோம். எஸ், துபாயில் இருக்க கிருஷ்ண டெம்பிள் தாங்க நம்ம போக போகிறோம். இந்த கிருஷ்ண டெம்பிள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த கிருஷ்ண டெம்பிளோடைய பக்கத்து பில்டிங்கில் தான் நாங்கள் துபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனாலேயே இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு நாங்கள் ரவுண்ட் அடிக்காத ஏரியாவே இருக்காது. நம்ம ஆப்போசிட் சைட் போகணும். ஸோ இந்த லிஃப்ட் வழியாக இந்த பக்கமாக ஏறி அந்த பக்கமாக நம்ம போயிடலாம். இந்த அஸ்டர் ஹாஸ்பிட்டல் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இந்த அஸ்டர் ஹாஸ்பிட்டலில் தான் என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்சியை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணது. இதுவும் வீட்டு பக்கத்தில் இருந்ததுனால ஸோ இங்கே வந்து நாங்கள் இது பண்ணிகிட்ருந்தோம். டெலிவரிக்கு இப்போ இருக்கோம் இல்லையா அந்த வீடு, இந்த வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் டெலிவரிக்கு போகணுன்னு சொன்னதுனால அங்கேருந்து நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருந்தோம். இது பாருங்கள், பஸ்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரோடு. இந்த ரோடு வந்து பஸ்ஸு மட்டும்தான் போகும், வேறு எதுவுமே போகாது. டிராஃபிக்கில் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக டைமுக்கு பஸ்ஸு பாயிண்ட் டு பாயிண்ட் போகணும் அப்படின்றதுக்காக பஸ்ஸுக்காக மட்டும் ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க, சிக்னல்ஸ் எல்லாம் வச்சு. இந்த ஏரியா வந்து ஒரு மினி டி நகர் அப்படின்னு சொல்லலாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே கடை மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊரில் கடைக்கு வாசலில் எப்படி வெளியில் ஒருத்தர் நின்றுட்டு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்பாங்களோ, அதே மாதிரி தான் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10-15 பேராச்சும் நம்மக்கிட்ட கேட்டுருவாங்க. பர்ஸ் வேணுமா, சாக்லேட் வேணுமா, பேக் வேணுமா, கூலிங் கிளாஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவளி டைம்லாம் வந்தால் கிராக்கர்ஸ் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி நிற்பாங்க. ஸோ இந்த ஏரியா கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த மதுரா ரெஸ்டாரண்ட்டை ஏன் நான் தனியாக காட்டுறேன் அப்படின்னா, இங்கே வெஜ்ஜு சூப்பராக இருக்கும். என் ஒய்ஃபோடைய வளகாப்புக்கு நான் இங்கே தான் ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துருந்தேன். வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக இருந்தது. இங்கே கடைங்க எப்படி இருக்குன்னா, துணி கடை, பர்ஃப்யூம் கடை, சாக்லேட் கடை, இப்படியே தான் தொடர்ந்து கடைங்க இருக்கும். துணி கடை, பர்ஃப்யூம் கடை, சாக்லேட் கடை. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் துணிங்கெல்லாம் பயங்கர ரேட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான துணி தான் இருக்கும். இது வந்து லஸ்ஸி ஷாப். இங்கே தான் நாங்கள் வந்து சாட் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வாங்குவோம். மோமோஸ், சாட் ஐட்டம்ஸு, லஸ்ஸி சூப்பராக இருக்கும் அங்கே. இது 1 to 20 கிராம்ஸ் அந்த கடை தான் இது. ஸோ 1 கிராம்ஸ்லேருந்து 20 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். இந்த கடைக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே கம்மி. ஒரு பட்ஜெட்குள்ளே சீக்கிரமாக முடிச்சிடணும், ஏதாவது பெரிய ஷாப்பிங் அப்படின்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐட்டம்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து அந்த எண்டு எப்படியாவது கிராஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற ட்ரெஸ் மாதிரியே இருக்காது. எல்லாருமே ஆக்டர்ஸ் போடுற ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்கும். இந்த எண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த எண்டை தாண்டினீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் நகை கடை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது கூட ஒரு கஸ்டமைஸ்டு பர்ஃப்யூம் கடையாக தான் இருந்தது. இப்போயும் அந்த ஸ்வீட் கடையாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தீங்கன்னாலும் உங்கள் கண்ணுக்கு கோல்டு மட்டும்தான் தெரியும். ஃபுல்லாக கோல்டு கடை தான். அங்கே பாருங்கள், அரைக்கல், அந்த கோல்டு கடை. இதுவும் அரைக்கல், இந்த 2வது பிரான்ச்சு. கல்யாண், அதுக்கப்புறம் மலபாஸ். அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்தீங்கன்னா தானிஷ்க்கு இருக்கும். அப்புறம் இன்னொரு கடை கூட இருக்கும், ஜோய் அலுகாஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டுன்னு கோல்டு கடை மட்டும்தாங்க. அக்ஷய திருத்தி அப்போ இந்த சைடெல்லாம் நம்ம வந்துட்டோன்னா ஜகன்னு இருக்கும். ஒரு கோல்டு வாங்கலான்னு ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சோன்னா நம்ம போய் அங்கே அட்டன் பண்ணுறவங்கள பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ பயங்கரமாக கோல்டு ரேட் ஏறிடுச்சுங்க துபாயில் வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. கோல்டு ரேட் பயங்கரமாக ஏறிடுச்சு. நம்ம ஊருக்கும் இங்கே இருக்கிற கோல்டுக்கும் வித்தியாசம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1500-2000 தான் டிஃப்ரெண்ட்டே வருது. அந்த ரேஞ்சுக்கு ஏறிடுச்சு. ஓகே, நம்ம அல்ஃபைதி அந்த கோயில் ஸ்ட்ரீட்க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா துபாய் மியூசியம்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல், அதனால் இது க்ளோஸில் இருக்குது.
இது தாங்க நம்ம கிராண்ட் மாஸ்க் இது. இந்த மசூதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நோன்பு டைம்ன்றதுனால ஃபுல்லாக எல்லாருமே நோன்பு தொழுதுட்ருக்காங்க. இந்த மசூதியோட இந்த மாஸ்க் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாஸ்க் பக்கத்தில் தான் அந்த கோயிலே இருக்குது. ஆமாங்க, இவ்வளோ பெரிய மாஸ்க் பக்கத்தில் தான் அந்த கிருஷ்ணர் கோயிலே இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிறதோடைய ஒரு ஸ்பெஷலே அதுதான். இங்கே எல்லாருமே நோன்பு தொழுதுட்டு நோன்பு கஞ்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிருஷ்ணர் கோயில் போயிட்டுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கோயில் வாசல்லே இந்த மாதிரி தான் நிறைய பேர் வாட்ரு, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஸ்வீட்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போதே நிறைய பேர் இந்த வாட்ரு அது இதுன்னு கொடுத்து உள்ளே அனுப்பி வைப்பாங்க. இது தாங்க கோயில். மேலே போயிட்டுருக்காங்க பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் அந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வேறு கேட் வழியாக நம்ம திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். கோவிலுக்குள்ளே மொபைல் அலோடு இல்லை, ஸோ அதனால் நான் உங்களுக்கு வெளியில் சுற்றி காட்டுறேன். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆக்சுவலி பாப்பா பிறந்து இதான் செகண்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், கிருஷ்ணர் டெம்பிள் போட்டிருக்கா. இது கிருஷ்ணர் டெம்பிள்னா அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இது கிராண்ட் மாஸ்க். இது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மசூதி பக்கத்தில் ஒரு கோவில். இங்கே பாருங்கள், அந்த அல் ஜவாரா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோ தான் நாங்கள் இருந்த வீடு. வெறும் ஸ்டூடியோ மட்டும்தான். அது 20,000 dirhams ஆச்சு 1 இயருக்கு. நான் சொல்கிறது 2 இயர்ஸ் பேக்குங்க. இப்போ பயங்கரமாக ரேட் ஏற்றிட்டாங்க எல்லாத்தையுமே. ஸ்டூடியோவே 50 ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாரு கூட்டமாகவே இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்னென்னா, டெய்லி ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ரெட்டு, பூரி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க. இந்த கோயில் பக்கத்தில் நார்மலாக அந்த பூக்கடை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோவில் ரிலேட்டடாக இருக்க கடைங்க நிறைய இருக்கும். இதில் நீங்கள் எந்த பூக்கடையை பார்த்தாலும் அதில் வந்து பெருமாள் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கும். ஏன்னா அவரே ஒரு 8 கடை வச்சுருப்பாருங்க. நம்ம ஊர்லேருந்து பூவை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இங்கே பூஜைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திங்ஸ்லாம் சும்மா வாங்குறதுக்காக வச்சுருக்காங்க. இது செடியெலாம் இதெல்லாம் ரியல் செடி தான், ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பூஜைக்கான சாமி ரூம் வைக்கிற மாதிரி. இங்கே மோஸ்ட்லி சாமி ரூம்ஸ் எதுவுமே இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி வாங்கிப்போம். நாங்கள் கூட இங்கே தான் வாங்கினோம். இது கோயில் இது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதும் கோயிலுடைய பேக் சைடு இது பார்த்தீங்களா, இது தாங்க கோயிலோட பேக் சைடு. இங்கே தான் வந்து மோஸ்ட்லி பிரசாதம் கொடுத்துட்ருப்பாங்க. நிறைய பேர் வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வேண்டிட்டு வந்து இங்கே தான் நின்று எல்லாருக்குமே அன்னதானம் போடுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கே ஃபுல்லாக க்ரௌடு வந்து இருக்கும். எல்லோரும் அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கே சைடில் இருக்க டஸ்ட்பின்ஸில் மட்டும்தான் போடுவாங்க. கீழே யாருமே குப்பை போட மாட்டாங்க. இந்த கோயிலோட பேக் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்லாம் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவிலுக்கு வரமோ இல்லையோ, இங்கே வந்து நிற்கும் போது ஒரு 5 minutes 10 minutes இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் லேஸாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க போட்ஸ்லாம் கூட நம்மளே ஆஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரைவேட்டாகவும் போட் எடுத்துக்கலாம், ஷேரிங் போட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது கோவில், இது மாஸ்க், ரெண்டுமே பக்கத்தில். நம்ம ஒரு மாதிரி இதை இடிச்சிட்டு அதை கட்டலாம், அதை கட்டிட்டு இதை இடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கிடையாது. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. You are anti-Indian. இப்போ பாருங்கள், இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க ப்ரைவேட்டாக இந்த போட்டை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி இந்த போட்டை தனியாக நம்ம எடுத்தோன்னா 70 dirhams வாங்குவாங்க.
இவங்க ஒரு 1/2 ஹவருக்கு போட்டில் அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு ரவுண்ட் அடித்து காட்டுவாங்க. எல்லா இடத்துக்குமே போயிட்டு ஃபுல்லாக அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடித்து காட்டுவாங்க. இந்த மாதிரியும் நம்ம புக் பண்ணி போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஷேரிங்கும் போகலாம். அங்கே ஒன்று சைடில் வருது பார்த்தீங்களா, ரைட் சைடில், அதுதான் ஷேரிங் போட்டு. இதில் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பேர்கிட்ட ஷேர் பண்ணி போவாங்க. இதில் ஒரு ஆளுக்கு 1 dirhams தாங்க வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு ஜஸ்ட் 1 dirham தான் வாங்குவாங்க. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து வரணுன்னா அதேமாரி அங்கே ஒரு 1 dirhams கொடுத்தோன்னா இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே, கோயில் என்ன பிரசாதம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அது பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருந்துச்சு. அல்வான்னு தான் நினச்சேன், ஆனால் அது பால்கோவா. இன்றைக்கி வெறும் ஸ்வீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பூரி, ப்ரெட்டு அப்படி இப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. இன்றைக்கி வெறும் ஸ்வீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்பா வந்து இதுதான் செகண்ட் டைம் வராங்க பாப்பா. அவங்க பிறந்ததுக்கப்புறம் இதுதான் செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து இருந்தப்போ இவங்க தூங்கியிருந்தாங்க. அவங்க கோயிலுக்குள்ளேயே வரல, தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்க பார்க்க கூட இல்லை. இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பேக் சைடே பார்க்குறாங்க. சரி, கீழே இறக்கி விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கீழே இறக்கி விட்டோம். இவங்க தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் கீழே கொஞ்சம் நடக்க விடுவோம், இதுதான் நல்லா ஓப்பன் ஸ்பேஸு, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவை வெளியில் நடக்க விடுறோம். அவங்க செம்ம குஷியாயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல, ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் டஸ்ட்பினில் எல்லாருமே போட்டுருவாங்க, யாருமே கீழே போட மாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அப்புறமா பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு இந்தமாரி போட்டெல்லாம் காமிச்சோம். இந்தமாரிலாம் காமிச்சோடனே பாப்பாவுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. சரி, போட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் அந்த ஷேரிங் போட்டு தான் நாங்கள் எடுத்தோம். பாப்பா செம்ம குஷியாகிட்டாங்க. அவங்கள பிடிச்சி வைக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீங்களும் அந்த வியூவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து திரும்ப இன்னொரு 1 dirhams கொடுத்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.